Hello students, let's understand the key steps to success in your AE or JDO exam journey. There are totally 6 steps that will guide your preparation from start to finish. Let's begin. First step பார்த்தீங்கன்னா goal setting, second one planning, third one milestone, நாலாவது வந்து எக்ஸிக்யூஷன், அஞ்சாவது மானிட்டரிங், கடைசி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன். ஸோ எல்லாம் ஒன் பை ஒன்னாக என்னென்னா அதாவது இப்போ சப்போஸ் ஸ்டெப் 1 இருக்குன்னா அது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அதே மாதிரி அதுக்கான ஒரு ப்ராவர்புமே பார்க்கலாம். சரிங்களா, உங்களுக்குமே என்னென்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கோல் செட்டிங். ஸோ கோல் செட்டிங்கிறது என்னென்னா டெஸ்டினேஷனே தெரியாமல் ஜர்னி பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான். கோலை செட் பண்ணாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ பாதி தூரம் போயிட்டு திருப்பி பேக் வந்துடுவீங்க, பின்னாடி வந்துடுவீங்க. பாதி தூரம்லாம் இல்லை, கடைசி வரைக்குமே போகணும். கடைசி வரைக்கும்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ அலாட்மெண்ட் ஆர்டரோ வாங்குற வரைக்குமே உங்களோட மைண்டோ இல்லை உங்களோட ஃபோக்கஸ் லெவலோ உங்களோட டெடிகேஷன் லெவலுமே எந்த ஒரு பிசுறுமே தட்டக்கூடாது. சரிங்களா, ஸோ கடைசி வரைக்கும் அந்த லெவல் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கோல் செட்டிங் வச்சு தான். ஸோ கோலை வந்து ப்ராப்பராக செட் பண்ணுங்கள். என்ன எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்றது, எக்ஸாம்பிள் ஜேடிஓவா ஏஇயா அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ், அதுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். சரிங்களா, எந்த எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கான டார்கெட் மார்க்கு, அதுக்கான ரேங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் ஏஇ ஆகணும்னா ஏஇக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், ஏஇக்கு எவ்வளோ ரேங்க் எடுக்கணும், இல்லை ஜேடிஓ மார்க் எவ்வளோ எடுக்கணும், ஜேடிஓ ரேங்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ ஒரு ப்ராவர்போட முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை, வித்தவுட் எ டெஸ்டினேஷன் யூ கான்ட் பிளான் த ஜர்னி. ஸோ ஜர்னி டெஸ்டினேஷனே தெரியாமல் யூ கான்ட் பிளான் த ஜர்னி. சரிங்களா, நெக்ஸ்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு பிளானிங். இது வந்து எல்லாருமே பண்ணுவீங்க, பட் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ பிளான் வந்து எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க, பட் அது ஒர்க்கபிளாக இருக்கா, ரியலிஸ்டிக்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். சரிங்களா, அதாவது என்ன சொல்ல வரேன்னா டோன்ட் ஓவர்லோடு. ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாதீங்க. சரிங்களா, ஸோ பிளான் பண்ணும்போது ஸ்ட்ரிக்ட், அதாவது உங்கள்கிட்ட குவாலிட்டி ரிசோர்ஸஸ்ஸு, அதே மாதிரி நோட்ஸ் ஆகட்டும், சார்ட்ஸு, டெஸ்ட் சீரீஸு, இதெல்லாமே குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, என்கிட்ட டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, ரிவிஷன் சார்ட் இருக்குது, ஸோ இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்து பண்ணுங்கள். சரிங்களா, எப்போ எதை படிக்கணும், எப்போ எதை டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுங்கள். எப்போ நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த பிளானில் வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆகணும். சரிங்களா, ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும், ஒர்க்கபிளாகவும் இருக்கணும் அந்த பிளானு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஸோ ஒரு சேயிங் ஒரு ப்ராவர்போட முடிக்கலாம். பிளானிங் சேவ்ஸ் டைம் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் பேனிக். ஸோ லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ்ஸு இன்க்ரீஸ் ஆகுது, லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட டைம் வந்து நிறையவே சேவ் ஆகும். கிளியருங்களா, ஸோ ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வந்து உங்களுக்கு இருக்கும் பிளான் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் மூணாவது மைல்ஸ்டோன். ஸோ மைல்ஸ்டோன்றது மைல்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஆர் படிக்கட்டு மாதிரின்னு வைங்களேன். ஸோ சின்ன சின்ன டார்கெட் இல்லை சின்ன சின்ன கோல் அப்படின்னும் சொல்லலாம் மைல்ஸ்டோன் அப்படின்றது. ஒரு பெரிய சிலபஸ் இருக்குன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை வீக்லி ஆர் யூனிட் வைஸ் கோல்ஸாக மாற்றுங்க. ஸோ கிவ் யுவர் செல்ஃப் மினி டார்கெட்ஸ். ஒரு மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், ஸோ ஒரு வாரத்தில் ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்னென்னா சின்ன சின்ன டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் மைல்ஸ்டோன். ஸோ ஒரு ப்ராவர்போட முடிக்கலாம். ரீச்சிங் ஸ்மால் கோல்ஸ் கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ் டு டேக்கிள் பிக் ஒன்ஸ். நான் டைரெக்டாக பெரிய கோலை ரீச் பண்ணணுன்னா நீங்கள் அப்படி ரீச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் என்னென்னா சின்ன சின்ன கோல்ஸை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். சரிங்களா, பெரிய விஷயத்தை டேக்கிள் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நாலாவது வந்து எக்ஸிக்யூஷன். ஸோ எக்ஸிக்யூஷன் இங்கே தான் அடியே வாங்க எல்லாருக்குமே. பிளான்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவீங்க, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணலன்னா அந்த பிளானுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ பிளான் பண்ணுறீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். சரிங்களா, ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். எல்லா நாளுமே சரி ப்ரிப்பரேஷனை வந்து பண்ணி தான் ஆகணும். எனக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் கிடச்சாலும் சரி, எனக்கு ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் கிடச்சாலும் சரி, ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். கிளியருங்களா, ஸோ நீங்கள் 10 மணி நேரம் ஒரு நாள் படிச்சுட்டு 2 நாள் கேப் எடுத்துக்கிற பதிலாக ஸோ அதை கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா, 3 ஹவர்ஸ் படித்தாலும் சரி அதை ஃபோக்கஸ்டாக படிங்க, அவ்வளோதான். சார் நீங்கள் தான் சொன்னீங்க 3 ஹவர்ஸ் அப்படின்ட்டு நான் அதுவே ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்குமே அது மாறும். ஒரு சில பேர் 5 மணி நேரம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஒரு சில பேருக்கு 6 மணி நேரம் படிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ பட் ரீசனபிள் வந்து 6 to 8 ஹவர்ஸ்ன்றது ரீசனபிள். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஸோ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஈவன் இட்ஸ் ஜஸ்ட் 3 ஹவர்ஸாக இருந்தாலும் சரி ஃபோக்கஸ்டாக வந்து படிங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் ஃபோனே இருக்குது, நீங்கள் படிக்கலான்னு ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி உட்காந்துருக்கீங்க. சரிங்களா, அப்போ வந்து டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க.
ஸோ அதனால் பெட்டர் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சைலண்ட்டில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இதை இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதுதான் என்னென்னா பொமோடாரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொமோடாரோ டெக்னிக்ன்றது இப்போ ஒரு 3 hours கண்டினியூஸாக படிக்கிறதுக்கும், இல்லை நான் 50 நிமிஷம் படிச்சுட்டு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து திருப்பி 50 நிமிஷம் படிச்சுட்டு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து திருப்பி 50 நிமிஷம் படிச்சுட்டு 10 நிமிஷம் பிரேக், அந்த மாதிரி ஸோ 3 times பண்ணும்போது என்ன உங்களுக்கு நீங்கள் 3 hours கண்டினியூஸாக உட்காந்து படிக்கிறதுக்கும் 50 minutes படிச்சுட்டு பிரேக் எடுத்து திருப்பி 50 minutes படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன உங்களோட எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களால் இன்னும் ஃபோக்கஸ்டாக உட்காந்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். கிளியருங்களா? பொமோடாரோ டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஒரு ப்ராவர்ப் சேயிங்கோட கம்ப்ளீட் பண்ணலாம். 4th பாயிண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ டிசிப்ளின் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் கோல் அண்ட் ரிசல்ட். அதாவது நீங்கள் உங்களுக்கு கோல் செட் பண்ணியாச்சு, ரிசல்ட்ஸு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டிசிப்ளின் இல்லாமல் வராது. ஸோ டிசிப்ளின் கண்டிப்பாக என்னென்னா இருந்தால் தான் உங்களால் எக்ஸிக்யூஷன் ஒர்க்கே ப்ராப்பராக பண்ண முடியும். கிளியர்? நெக்ஸ்ட் மானிட்டரிங். ஸோ செல்ஃபாக நீங்கள் உங்களை தான் மானிட்டர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் யாராவது இருக்காங்கன்னா சூப்பர். இஃப் சப்போஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் செல்ஃபாக மானிட்டர் பண்ணணும். மானிட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு செக்லிஸ்ட் ஆர் பிளானர் மாதிரி போட்டு என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன ப்ரோக்ரஸ் ஆகிருக்கும், போன வாரத்தை விட இந்த வாரம் பெட்டராக இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கணும். கிளியருங்களா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களை நீங்களே கம்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? போன வாரத்தை விட இந்த வாரம் நம்ம பெட்டராக இருக்குமா இல்லையா அப்படின்றத பாருங்கள். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்க, அதை அனலைஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் எங்கெங்கே பண்ணியிருக்கீங்க, அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா, இதுதான் மானிட்டரிங் அப்படின்றது. ஸோ இதுக்கு ஒரு ப்ராவர்ப் ஆர் சேயிங்கோட கம்ப்ளீட் பண்ணலாம். ட்ராக் இட், இம்ப்ரூவ் இட், தட்ஸ் த ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? எங்கே லேக்கிங்காக இருக்கோ அதை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ், தட் இஸ் கம்ப்ளீஷன். ஃபைனலி என்னென்னா, ஸோ சிலபஸ் வந்து எப்போவுமே எல்லாருமே சொல்கிறது தான், சிலபஸை முன்கூட்டியே முடிச்சிருங்க, எக்ஸாம் வரைக்கும் பெண்டிங்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்ட பிறகு டெஸ்ட்டு ரிவிஷனுக்கு அதிக நேரத்தை வந்து செலவிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? பர்சனலாக கேட்டிங்கன்னா. ஸோ கம்ப்ளீஷன்றது, ஸோ சிலபஸை வந்து வெல் பிஃபோர் த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷனு, அதே மாதிரி சால்விங் பிவைக்யூஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை மேண்டட்ரி எல்லாருமே சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ ரிவிஷன் எப்படி பண்ணலாம், யூஸிங் ஷார்ட் நோட்ஸ் ஆர் குவிக் ரிவிஷன் சார்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து எப்படி பாலிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சீரீஸை அட்டன் பண்ணி ஸோ அதில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை திருப்பி வராமல் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக, ஏன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மெயின் பர்பஸ் நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். சரிங்களா? அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாவே போதும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வரும். கிளியருங்களா? ஸோ இதையும் ஒரு ப்ராவர்ப் ஆர் சேயிங் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். யூ டோன்ட் வின் த ரேஸ் ஆன் த ஃபைனல் டே, யூ வின் பை ப்ரிப்பேரிங் இயர்லி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வின்னிங் சான்சஸ் வந்து ஜாஸ்தி. கிளியருங்களா? ஸோ நீங்கள் லேட்டாக வந்து ரேஸை வின் பண்ணுவேன், ஆனால் ஃபைனல் டேயில் தான் உட்காந்து எக்ஸாமை ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணுவேன் லாஸ்ட் மினிட்ல அப்படின்னா அது செட் ஆகாது. செமிஸ்டருக்கு வேணால் செட் ஆகலாம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. கிளியருங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தாலுமே மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.